கவலையா இல்லையா ஊர் இப்படி ஆளே இல்லாம இருக்குன்னு? ஐயா, ஐயனார் கோயில் எங்க இருக்கு? வீட்டு கூரையவே காணும், சுவர் மட்டும்தாங்க இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு வீடு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேலனை சென்ட்ரல் காலேஜ், குணாஸ் வெதுப்பகம். இது உள்ள போகணுமா? சரி, நன்றி. மக்களே, இதுதான் வேலனை நகரம். யுத்த காலங்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு கூட இந்த தீவை சொல்லுவாங்க. இதுதான் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு போன வீடா கடையானு தெரியல, அப்படியே பாதை ஓரமாவே இருக்குது. தவிடு திண்ணி பிள்ளையார் கோவில். இங்க ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, வேலனை சரஸ்வதி வித்யாலயம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இலங்கையில் வடமானத்தில் யாழ்ப்பாணத்தில் தானே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தீவு, நெடுந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை சுற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு தீவு, வேலனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இங்கே பக்கத்துலேயே இருக்குதுங்க. மண்டை தீவு கூட சுற்றி பார்த்துருவோம். இது மண்டை தீவு தான். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த வேலனை தீவு இருக்குதுங்க. ஒரு பழைய தீவு, ஏன்னா அங்கே வந்து நிறைய மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்த காலகட்டங்களில் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு கூட அங்கிருந்து மக்கள் போயிட்டாங்களாம். இப்போ அவங்க வாழ்ந்த அந்த இடங்கள், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ இந்த 2026 இருக்கு அப்படிங்கிறத தான் முழுமையாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தீவுகளையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம யாழ்ப்பாணத்திலிருந்து கிளம்பி மண்டை தீவு வழியா வேலனை தீவு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான பிள்ளையார் கோயில் இருக்குது, தெரியுதா? இடது பக்கமா ஒரு கோவில் கோபுரம் தெரியுதா? மண் கும்பானா மான் கும்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல போட்டிருக்காங்க. லைட்டா நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா. ரெண்டு பக்கமே சமதுரை, அங்கங்கே பனைமர காடுகள். இதுதான் இந்த பிள்ளையார் கோவில். பெரிய கோவில் தாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சு, ஆனா பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. மண் கும்பான்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க என்ன கோவில்ன்ட்டு. அடுத்ததா இங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்குதாங்க, ஒரு பிரபலமான பீச், சாட்டி கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு மாதா கோவில் கூட இருக்குதான். அதை நம்ம பார்த்துடலாமா? இதோ இங்கே எங்கேயோ தான் இடது பக்கமாக திரும்பி போனோம். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஆனால் மறந்துட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 வருஷம் இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து. கரெக்டு, இதோ பாருங்க, சாட்டி கடற்கரை 2.4 கிலோமீட்டர் இடது பக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அங்கே ஒரு ரிசோர்ட் கூட இருக்குது போல், சாட்டி பீச் ரிசோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு அருமையான கிராமப்புறத்தை நோக்கி நம்ம போகிறோம். இங்கே பாருங்க, பனை மர காடுகள். இந்த கோவிலேருந்து இப்படியே கூட வந்திருக்கலாம். இங்கே ஒரு வழி வருது. இந்த பக்கமாக மக்களுடைய குடியிருப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த சாட்டி கடற்கரைக்கு டூர் வரவங்க நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோ பிரபலமான கடற்கரையா வந்துட்டோங்க. இதுதான் சாட்டி கடற்கரை. சாட்டியா சட்டியான்னு தெரியல. இங்க ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் கூட இருக்குது, ஒரு பழைய பள்ளிவாசல். இஸ்லாமிய மக்கள் இங்க இருக்கிறாங்களோ? ஆனா இங்க ஒரு பெரிய மாதா கோயில் கூட இருக்குதே. இந்த கடற்கரைக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அங்க ஏதோ தாவரங்கள் கரை ஒதுங்கின மாதிரி இருக்குதுங்க. ஏதோ சின்ன புல்லு மாதிரி அப்படியே கரை ஒதுங்கிட்டு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். குளிக்கலாங்க, குளிச்சிட்டு இருக்கிறாங்க பீச்சில். குளிக்கக்கூடிய ஒரு பீச்சு தான். அது என்ன தாவரம்னு தெரியல, நம்ம அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஏதோ கடல் தாவரம் மாதிரி தெரியுதுங்க. பீச் ஃபுல்லாகவே இருக்குது, ஆனால் தொடர்ச்சியாக அது வெளியில் வந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த தண்ணியிலையுமே கூட இந்த தாவரம் மிக்ஸ் ஆகியே தான் இருக்குது. ஆனால் பசங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க, இதில் தான் குளிக்கிறாங்க. ஆழம் குறைவான பீச்சுன்னு தான் நினைக்கிறேன். பீச்சில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம்னா இந்த இடத்துல தாங்க அந்த கோவில் இருக்குது, மாதா கோவில், ஒரு சர்ச்சு. உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே வந்துட்டேன். ஒரு பெரிய சர்ச் தாங்க. வாங்க அப்படியே நடந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். புனித சித்தாந்திரை அன்னை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு பழைய பெரிய சர்ச்சு. அங்கே வந்து
சிலைகள் மாதிரி இருக்குதுங்க. அப்படியே தொடர்ச்சியாக நிறைய சிலைகள் வச்சுருக்குறாங்க. என்ன இது, சர்ச்சு உள்ளே போகலாமான்னு தெரியல. நான் இது வரைக்கும் போனது கிடையாது. வெளியிலேருந்தே காட்டுறேன் பாருங்கள். புனித சித்தாந்திரை மாதா கோவில். இதோ பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் இது சும்மா சிலைகள் கிடையாது, இயேசுடைய திருப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படியே ஒரு பாதை மாதிரி அமைச்சு சுற்றி வச்சுருக்காங்க. அமைதியான ஒரு இடத்துல இருக்குதுங்க இந்த சர்ச்சு. இந்த சர்ச் பற்றி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா? கண்டிப்பாக இங்கே வந்திருப்பீங்க. இந்த ஊருக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பழைய சர்ச்சு, அருமையான ஒரு இடத்துல இருக்குதுங்க. மக்களே, இப்போ நம்ம யாழ்ப்பாணம் நகரத்திலிருந்து ஊர்காவத்துறை போகிற ரோட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வழியாக போயிட்டு இடது பக்கமாக திரும்பி போனால் தான் குறிகாட்டுவான் போகலாம். அந்த பக்கமாக தான் வேலனை தீவு கூட இருக்குது. இதோ பாருங்க, நைனா தீவு நாகபூசணி அம்மன் கோவில் ஒரு 21 கிலோமீட்டரில் இருக்குது. நாகதீப விகாரை, நைனா தீவுலேயே ஒரு விகாரை கூட இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த வேலனை தீவை தான் பார்க்க போகிறோம். இதோ சின்னதாக ஒரு ஜங்ஷன் வருதா, அந்த ஜங்ஷனில் இடப்பக்கமாக தான் இப்போ நம்ம திரும்பி போகிறோம். வலப்பக்கமாக கூட ஒரு ரோட் போகுது. இதோ பாருங்கள், அங்கே ஒரு பாலம் இருந்துச்சாங்க, அராலித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அது வழியாக காரை நகர் வரைக்கும் போகலாமா. இப்போ நம்ம வேலனை பக்கமாக தான் போகிறோம். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்? சிவன் கோவில்னு நினைக்கிறேன். பாருங்க, ரெண்டு பக்கமும் அப்படியே சமதரையாக தான் இருக்குது. யுத்த காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு கூட இந்த தீவை சொல்லுவாங்க. வேலனையும் புங்குடு தீவுலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. இங்கே இருக்கிற பனை மரங்களை பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் இருக்கும். பனை மரத்தோட மேலே அந்த உச்சி பகுதி இருக்குல்ல, அது இருக்காது. கீழே இருக்க தண்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புங்குடு தீவில் தான் அப்படியான பனை மரங்களை அதிகமாக பார்க்கலாமா. இங்கே விவசாயம் கூட பண்ணுறாங்களா இப்போ? முடிஞ்ச அளவு இந்த வேலனையை நான் ரோவாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அப்போ தான் பழைய அனுபவங்களை மீட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நைனா தீவு போகிறதுனா கூட இந்த வழியால் தாங்க நீங்கள் போகணும். குறிகாட்டுவான் பருவத்துறைக்கு போகிற வழி தான். போகிற வழியில் தான் வேலனை அப்படிங்கிற இடம் இருக்குது. நம்ம இன்னும் வேலனை நகரத்துக்கு போகல. ஒரு பெரிய டவுனாக இருக்காது, எனக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் எல்லா வசதிகளுமே இருக்கும். அங்கே வந்து பழைய வீடுகள், கைவிடப்பட்ட வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய வீடுகள் கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால புலம்பெயர் தேசங்கள்லேருந்து பார்க்குற மக்களாக இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த டைமிங்கில் உங்களோட வீடு, உங்களோட காணியை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த கைவிடப்பட்ட வீடுகளை தாங்க பார்த்துட்டு இருக்கிறேன். முக்கியமான அரசு நிறுவனங்கள், கட்டிடங்கள், ஸ்கூல் இதெல்லாம் இன்னும் வரல. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கா. வீட்டுக்கு மேலே ஒரு புதரே வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்க, காடாகிடுச்சுங்க வீடு. ஒரு பெரிய அழகான வீடு. இந்த இடத்துல ஏதோ ஒரு அரச கட்டிடம் இருக்கு. என்னது? ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ், வலயக்கல்வி அலுவலகம், தீவகம். இந்த தீவுகளுக்கு பொதுவாக ஒரு ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. தீவகம், எப்படி தமிழ் பேர் பாருங்க. தீவகம்னா இந்த எல்லா தீவுகளையும் சேர்த்து சொல்ற பேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் பெரிய அளவில் காணி இருக்கு, வேலி போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளோ நேரமாக இந்த மாதிரி ரோட்ல தான் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்க, அதுக்கப்புறமா கார்பெட் ரோடு. வேலனைக்கு வந்து விட்டோம் மக்களே. இதுதான் வேலனை நகரம். சிவன் அரைக்கும் மாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது. வேலனை நகரம் ஆரம்பிக்கிற இடத்துலையே முருகன் கோவில். தொலைக்கல்வி மற்றும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கல்வி நிலையம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது என்னது? கூட்டுறவு சங்கமா? இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, வேலனை சரஸ்வதி வித்யாலயம். இந்த பக்கமாக கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சங்கம். வேலனை பிரதேச சபை. இதுதான் மெயின் ஏரியா போல் இருக்குதுங்க. சின்னதாக ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன், ஒரு பெட்ரோல் பம்ப் இங்கே இருக்குது. இந்த இடத்துல கடை தொகுதிகள். இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இடது பக்கமாக திரும்பி போனால் தான் நைனா தீவு போகலாம். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அப்படியே நேராக போய் பார்க்கலாம். அஞ்சல் அலுவலகம் வேலனை, பிஓசி பேங்க்கு கூட இருக்குதுங்க. பரவாயில்ல, ஏடிஎம்லாம் இருக்குது.
இந்த பக்கமா என்ன இருக்குன்னு தெரியல, எதுக்கும் நான் உள்ள கொஞ்சம் போய் பார்க்குறேன். இதோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்ட வீடு அப்படியே ரோடு ஓரத்துலேயே இருக்குதுங்க. நீங்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போகிற நேரங்களில் இந்த மாதிரியான பாதை இருந்திருக்காது. கண்டிப்பாக ஒரு சின்ன பாதை, அதுக்கப்புறமா விவசாய நிலங்கள், வீடு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பெருசாக வளர்ச்சி இருந்திருக்காது. இப்போ நிறைய விஷயங்கள் உள்ளே வருது, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல, ஊர்காவற்துறை வரைக்கும் போதோ. இங்கே இருக்கிற வீடுகள்லாம் ஒரே அமைப்பில் இருக்குது. ஒருவேளை அந்த வீட்டு திட்டங்களில் கட்டி கொடுத்த வீடாக இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டோட காணியுமே பெருசாக இருக்குது. ஒரு பெரிய காணிக்குள்ளே ஒரு வீடு தனியாக இருக்குது. அதுவும் சூப்பர் தான் இல்லை? இங்கே பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான காணி. இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடு தாங்க, யாருமே கிடையாது, உடைந்த நிலையில் இருக்குது. நான் ஏற்கனவே மண்டை தீவில் சொன்ன மாதிரியே தான் இந்த தீவுலையுமே ஒரு 100 வீடு பார்த்தோம்னா அதில் ஒரு 30 வீடு கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. வெற்று நிலங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, வேலணை மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கமாக ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஒரு பெரிய ஸ்கூல், வேலணையோட மத்திய கல்லூரி. இதை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேலணை சென்ட்ரல் காலேஜ். அங்கே முன்னாடி கூட இன்னொரு ஸ்கூல் இருக்குதுங்க, வேலணை சைவ பிரகாசா வித்தியாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதை விட பழைய ஸ்கூல் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இங்கேருந்து பஸ் ஏறி நீங்கள் போயிருப்பீங்க. அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா? பெரிய கிரவுண்டு தான். இங்கே கிரவுண்டுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. பார்க்குற இடம் எல்லாமே கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெற்று நிலங்கள் இந்த ஒரு தீவில் அதிகமாக பார்க்க முடியுது. இதுதான் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு போன வீடு. வீடா கடையானு தெரியல, அப்படியே பாதை ஓரமாகவே இருக்குது, அழிவடைஞ்ச நிலையில் கிடக்குது. யாரோட வீடு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. வாங்க, இப்போ நம்ம அப்படியே நம்ம முன்னாடி உள்ளே வந்தோம் இல்லையா, ஒரு ஜங்ஷன், நைனாதீவுக்கு திரும்புறதுக்கு வேலை சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஜங்ஷன் இருந்துச்சு. அது வழியாக வலது பக்கமாக திரும்பி போயிட்டு அந்த பக்கமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதோ அங்கே கூட ஒரு வீடு இருக்குதுங்க, பெரிய வீடு, அதையும் பார்த்துட்டு வருவாங்க. இதோ தெரியுதா? வீட்டு கூரையவே காணும், சுவர் மட்டும்தாங்க இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு வீடு இப்போ இப்படியே கவனிப்பாரற்று கிடக்குது. ரொம்ப கவலையான ஒரு விஷயம்தான். போன வழியிலே திரும்பி வேலணை டவுனுக்கே வந்துட்டாங்க. அந்த ஜங்ஷன் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே வலது பக்கமாக திரும்பி போகலாம், குறிகாட்டுவான் போகிற வழியில் போகலாம். அந்த பக்கமாக நிறைய வீடுகள், பழைய கட்டிடங்கள்லாம் இருக்குது. அதுவும் நமக்கு நேரம் முன்னாடி கூட பழைய ஒரு உடஞ்ச கட்டிடம் கிடக்குது. இதோ தெரியுதா? இந்த பக்கமா ஒரு சர்ச் மாதிரி தெரியுதுங்க. இதுதான் வேலணை நகரம். இப்போ இவ்வளவுதான் கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் தான். கமர்ஷியல் பேங்க் இருக்கா? ஓ பரவாயில்ல, பெரிய பேங்க் கூட இங்க இருக்கு. இதோ பாருங்க, நம்ம உள்ளுக்குள்ள போற இந்த சின்ன சின்ன லேண்ட்ல எல்லாம் போய் பார்க்கலாம், கொஞ்சம் தூரமா போய் பார்க்கலாம். வேலணை அப்படிங்கிற தம்ப்நெயிலை பார்த்துட்டு கிளிக் பண்ணிருப்பீங்க. பட் உங்களோட வீடு, உங்களோட இடம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கும் கவலையா இருக்கும், உங்களுக்கும் கவலையா இருக்கும். அதனால நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் முடிஞ்ச அளவு எல்லா ஒழுங்கைகள், எல்லா லேண்ட் உள்ளயுமே போயிட்டு காட்டுறேன். இதுக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது, நிறைய மக்கள் வாழ்றாங்களோ. ஆமா, இதோ பாருங்க, விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த பக்கமா கைவிடப்பட்ட நிலையில இல்ல, இப்போ இருக்கிற மக்கள் வாழ்றதுதான். அங்க கிரீன் ஹவுஸ் இருக்கு, விவசாயம் பண்றாங்க. ஒரு அழகான இடம், ஒரு கிணறு இருக்கு, அப்படியே ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குங்க. இங்கேயுமே கூட வேலைக்கு அந்த பனை ஓலையை தான் செருகி வச்சிருக்காங்க. ஈஸியான வேலை இல்ல. இந்த மாதிரி செங்கல் கல்லெல்லாம் வாங்கி கட்டிட்டு இருக்க தேவையில்ல, கீழே விழுற அந்த பனை மட்டும் எடுத்து செருகி விட்டாலே அழகான வேலையா வந்துருது. சங்கரத்தார் கேணி வீதி அப்படின்னு போட்டிருக்காங்க. கேணி எதுவும் இருக்கோ உள்ள? கரெக்ட், அதோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேணி இருக்கு. சங்கரத்தார் கேணியா? அழகா இருக்கே, பொன்னம்பலபுரம். ஓ, இது எல்லாமே மூடி சும்மா கிடக்குற வீடு தானா? இந்த வீடெல்லாம் அழகா இருக்குன்னு பார்த்துட்டு மக்கள் இங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது, எல்லாமே கைவிடப்பட்ட வீடுகள் தான். ஓரளவு நல்ல நிலையில இருக்குன்னா திரும்ப நாட்டுக்கு அந்த வீடுகளை திருத்திட்டு பராமரிச்சுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாருங்க, இந்த 2 வீட்லயுமே யாருமே கிடையாது.
ஆனால் வேலியெல்லாம் போட்டு கேட்லாம் போட்டு அழகாக பராமரிச்சுட்டு போயிருக்காங்க. நான் எங்கே போகிறேன்னு தெரியல, இன்னும் மேப் பார்க்கவே இல்லை. ரோடு எங்கே போதோ அந்த வழியாக போயிட்டுருக்கேன். பார்க்குறாங்க என்னடா ஹெல்மெட்டில் இவ்வளோ பெருசாக ஒரு கேஜெட்டை ஃபிட் பண்ணிட்டு போகிறானே யாருன்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பக்கமும் இருக்கு நிறைய பேர், சும்மா மூடி தான் இருக்குது கைவிடப்பட்ட நிலையில். இப்போ இந்த வீடெல்லாம் திருத்திட்டு இருக்காங்கல்ல, இவங்க எனக்கு தெரிஞ்சு புலம்பெயர் நாடுகளில் உள்ளவங்க தான் திரும்பியுமே நாட்டுக்கு வந்து இவங்க வீடுகளை திருத்திட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துறாங்க. அழகான பெரிய வீடாக இருந்துச்சுன்னா, சிதைவடையாத நிலையில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக திருத்த வேலைகள்லாம் பண்ணிட்டு வேற யாருக்காவது ரெண்ட்டுக்கு கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல, எப்போயாவது வந்து பார்க்கும்போது வீடு நல்ல நிலைமையில இருக்கும். இல்லைன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுவர் மட்டும்தாங்க இருக்கும். முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம் இல்லையா, கூரையே காணும். சில வீடுகளில் சுவரும் கிடையாது, அப்படியே உடஞ்சி கீழே கல் மட்டும் தான் கிடக்கு. அந்த நிலைமைக்கு போச்சு. ஆசாரி வீதி, ஆசாரி வீதின்னு ஒரு சின்ன லேண்ட் இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். வேலையிலிருந்து வேற நாடுகளுக்கு போன மக்கள், உங்களோட பழைய அனுபவங்கள், இந்த தீவு சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட், நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எனக்கு தெரியாதது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தாங்க, அப்படியே சோறு மட்டும்தான் இருக்கு. பா, நாய் கடிக்கும் கவனம்னு போட்டிருக்காங்க. வீடே இல்லை, அப்புறம் எங்க நாய் இருக்க போகுது? இங்க பாருங்க எவ்வளோ பெரிய வீடு. நாய் கடிக்கும் கவனம்னு எப்போ எழுதுனதுன்னு தெரியல. ஒருவேளை 1980 70 எழுதுனது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இந்த கேட்டில் எழுதியிருக்காங்க. இந்த வீடு ஓரளவு நல்ல நிலையில் இருக்குது, ஆனால் சுற்றி வேலி எதுவுமே இல்லை, அதனால அப்படியே உடஞ்சி கிடக்கு. சில வீடுகளில் உள்ள மாடெல்லாம் நுழைஞ்சி இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆகிருது. ஓ, இதுதான் அந்த வீடு நம்ம முன்னாடி பார்த்தது. இது என்ன செடி மக்களே, எல்லா இடத்துலையும் இந்த லாவெண்டர் மாதிரி அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்குது, தெரியுதா? என்ன செடின்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி கிணறு வச்சிருக்காங்க. இப்போ பாலடைஞ்ச நிலைமையில இருந்தாலுமே கூட அந்த காலத்திலே வீட்டுக்கு வீட்டுக்கு கிணறு வெட்டியிருக்கிறாங்க. ராணி இல்லம், சுமதி இல்லம், ராஜா இல்லம், எப்படி வீட்டுக்கு அழகா தமிழ்லயே பெயர் வச்சிருக்காங்க, முன்னாடியே பெரிய எழுத்துக்கள்ல பதிவு பண்ணிடுறாங்க. இங்கே வந்திருக்கோம். ஓ, மெயின் ரோடுக்கு வந்துட்டோமா? அது வரைக்கும் பாருங்க, இந்த வழியாக தானே உள்ளே போனோம், திரும்ப அப்படியே வெளியில் வந்துட்டோம். இங்கே ஒரு கோவில் இருக்கு, உள்ள வீடு வண்டிய. ஓம் சக்தி அம்மன் கோவில் இப்போ மூடி வச்சிருக்காங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓ, இதெல்லாம் உள்ளே வந்துருச்சா? பரவாயில்ல, இங்கே இருக்கிற மக்களுக்கு உள்ளேயே எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கிற மாதிரி இருந்தாலே சூப்பர் தான். இல்லைன்னா இவங்க இங்கேருந்து யாழ்ப்பாணம் வந்து எவ்வளோ பெரிய அலைச்சலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது 100ல் ஒரு 10 வீதம் தாங்க. அதையும் தாண்டி இன்னும் 90% அன்எக்ஸ்ப்ளோர்டு. உள்ளே நம்ம போக முடியாது, பாதைகள் வசதி இல்லாமல் இருக்கும். நாவலர் வீதி அப்படின்னு உள்ள ஒரு ரோடு போகுது. அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரர் சுவாமி தேவஸ்தானம் உள்ள ஒரு கோவில் கூட இருக்கு போல. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். அங்கங்கே ரோடு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. முக்கியமான கோவில்கள், அரச கட்டிடங்கள்ல இருக்க இடத்துல எல்லாம் இப்படி கார்பரேட் போட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி நார்மலாக தார் ரோடு தாங்க. அதுவும் இல்லாமல் மண் ரோடு இருக்கு நிறைய இடங்கள்ல. ரோடுக்கு பாருங்க கோவில். அருமையா இருக்குது ஐயா, இந்த இடத்த பாருங்களேன். பக்கா கிராமம்.
சூப்பராக இருக்குது. நான் வந்து இலங்கையிலே மலையக பகுதியில் தானே இருக்கிறேன். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சமுதிரை கிடச்சிருச்சுன்னா கிரிக்கெட்டு வாலிபால்னு விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க. பட் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ வளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை நாட்டில். எல்லாருமே ஊரை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. அதுதான் கவலையாக இருக்குது. நாவலர் முன்பள்ளி. ஓ, இதுவுமே பழசு தானா? ஒரு பழைய நர்சரி எல்கேஜி ஸ்கூல் இருக்குது இந்த இடத்துல. இதுதான் அந்த வீரபத்திர சுவாமி ஆலயம். அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. நாய் கடிக்குமா? வணக்கம் வணக்கம். நான் பதுல்ல கண்டி அங்கேருந்து வந்திருக்கேன். தீவெல்லாம் ஒவ்வொரு தீவாக சுற்றி பார்த்துட்ருக்கேன். மண்டை தீவு பார்த்தேன், நெடுந்தீவு பார்த்தேன். அங்கோட போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. ம் ம் இங்கே வேலணையில் என்ன இப்போ பார்க்குறதுக்கு இருக்குது? கமம்னா என்ன, விவசாயம் செய்கிறாங்களா? விவசாயமா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே தான் வீடா? நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கா? ஆனால் நிறைய வீடு சும்மா உடஞ்ச மாதிரி கிடக்கு. எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆமாம், நிறைய வீடு உடஞ்சு அப்படியே சுவர் மட்டும் தான் கிடக்கு. கவலையா இல்லையா ஊர் இப்படி எல்லாமே ஆளே இல்லாமல் இருக்குன்னு? அதான். இப்போ எவ்வளோ குடும்பம் இருக்கும் இங்கே? அப்படியா? எங்க இருந்தீங்க? வன்னி பக்கம் போனீங்க? யுத்தத்தில் ஒரு இடமா அப்படியே நகர்ந்து போயிட்டு கடைசியாக இங்கே வந்துட்டீங்க. 12 வருஷம் இப்போ ஊரை விட்டுட்டு வெளியில் இருந்தீங்களா? சரி அம்மா, சந்தோஷம் உங்களோட பேசினது. போயிட்டு வரேன். பாருங்க, அம்மா சொல்கிறாங்க இந்த காலத்தில் நிறைய மக்கள் ஊர் ஃபுல்லாக இருந்தாங்களாம். இப்போ ஊரை விட்டுட்டு எல்லாம் வெளியில் போனதுனால ஊரே அப்படியே வெறிச்சோடி கிடக்கு அப்படிங்கிறாங்க. கவலையாக சொல்கிறாங்க. அவங்க 12 வருஷம் வெளியில் இருந்திருக்காங்களாம். இதுதான் அவங்களோட ஊர். இங்கே இருந்து ராமர் வனவாசம் போன மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வன்னி பக்கம், கிளிநொச்சி பக்கம் காடு வழியாக போயிட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு திரும்பியுமே ஊருக்கு வந்திருக்காங்களாம். எவ்வளோ கவலையான விஷயங்க. நமக்குலாம் இது எதுவுமே தெரியாது. நான் மலையகத்தில் தானே இருந்தேன். எனக்கெலாம் இந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. அப்படி பார்க்கும்போது இங்கே இருந்த மக்கள்லாம் ரொம்ப பாவங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது, பிள்ளையார் கோவில் வீதி அப்படின்னு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது உள்ளேயும் கோவில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு பழைய கோவில், ஒரு பிள்ளையார் கோவில் தான். மூடி வச்சுருக்காங்களா? எந்த கோயிலுமே உள்ளே விட மாட்டுறாங்க. அதனால நான் வெளியில இருந்தே முடிஞ்ச அளவு காட்டுறேன். அப்படியே வெளியில் போகலாமா என்னன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். யாராவது இருப்பாங்களா வயசானவங்க? அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாம், பேசினா நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். அந்த அம்மாவை தவிர யாருமே இல்லைங்க. ஊரே அவங்க சொன்ன மாதிரி வெறிச்சோடி தான் கிடக்கு. ஓ, அப்படியே வெளியில் வந்துட்டோமா? மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. லட்சுமி அரைக்கும் ஆலை, அங்கே நேரம் ஒரு ரோடு போகுது. அது உள்ள போல, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்கு போல. இங்கே பாருங்க, இங்கே கூட அழகான ஒரு கேணியா, கேணின்னு சொல்றதா, குளம்னு சொல்றதா, குட்டைன்னு சொல்றதா, பாருங்க அருமையா இருக்கு. ஓ, இதுதான் ஐயனார் கோயிலோ? ஆமாங்க. இந்த ரோட் அப்படியே இந்த கேணி வழியா போயிட்டே இருக்கு. இங்கே கூட ஒரு கோயில் இருக்கு. எந்த பக்கம் போகலாம்? இங்கே ஒரு பழைய கோயில் இருக்கு பாருங்க, தெரியுதா? இது அப்படியே ஒரு 20-30 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போதா? அதோட அதிகங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்திருக்கும். கோவில் பக்கத்தில் ஒரு கேணி. இந்த வீடெல்லாம் இப்போ எங்கே இருந்திருக்க போகுது?
நல்லா இருந்திருக்கும்ல. ஐயா, ஐயனார் கோயில் எங்கே இருக்கு? ஆ, நேராக போயிட்டு வலப்பக்கம் போகணுமா? ஆ, சரி ஐயா, நன்றி. ஆ, சரி 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 ஐயா, நன்றி. கோவில் எங்கே இருக்குன்னு தான் கேட்டேன். ஐயா அழகாக வழி சொல்லிட்டாரு. அப்படி நேராக போய் வலப்பக்கம் திரும்பி போங்க அப்படின்னாரு. சரி வாங்க பார்க்கலாம். வேலணை அறிமுகம் கலாச்சார பொது மண்டபம் அப்படின்னு இருக்கு. எங்கேயோ சுற்றி ஒரு ஸ்கூல் பக்கத்தில் வந்திருக்கிறேன். என்ன ஸ்கூல் இது? வேலணை கிழக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு. தேவர் கோட்டம் அபிவிருத்தி சங்கம். தவிடு திண்ணி பிள்ளையார் கோவில். அது என்னது தவிடு திண்ணி? இதுதாங்க பிள்ளையார் கோவில் தான். அப்போ இதுதான் தவிடு திண்ணி பிள்ளையார் கோவிலா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே மூடி இருக்கிற கைவிடப்பட்ட வீடுகள் தான். கைவிடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, மக்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் வந்து பராமரிப்பற்று கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐயா, அந்த ஐயனார் கோயில் எங்கே இருக்கு? அங்கே முன்னாடி ஒரு ஓ ஆ, இது உள்ளே போகணுமா? சரி நன்றி. இது உள்ளதாங்க இருக்குதான். எந்த ஐயனார் கோயில் கேட்டாரு. எனக்கு என்ன தெரியும், அங்கே போர்டில் தான் போட்டுருந்துச்சு. சில வீடுகள் அழகா இருக்குதுங்க, ஆனால் அது பராமரிப்பற்று கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. அந்த வீட்டோட கதவு ஜன்னல்லாம் உடைச்சு வச்சிருக்கானுங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. உள்ள ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு வந்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, நேதாஜி சனசமூக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு 1950ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்குதுங்க. வெளியில வந்துட்டவங்க மெயின் ரோடுக்கு வேலணை தெற்கு ஐயனார் வித்தியாலயம். இன்னும் 1 கிலோமீட்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு போல. அப்படியே போயிட்டு தான் புங்குடுதீவு பக்கமா கொரிகாட்டுவன் பக்கமா போலாம் வாங்க. அங்கேதான் வந்து அந்த பழைய கடை தொகுதிகள்லாம் இருக்கும். நீங்க விட்டுட்டு போன அந்த கடைகள் எல்லாம் இந்த பக்கமா தானே இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். தேவசபை அசம்பிளி ஆஃப் கோட்னு போட்டிருக்காங்க. வேலணை பிரதேச சபை பொதுச்சந்தை. சென்ட்ரல் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குதுங்க. வேலணை தீவோடுது. குணாஸ் வெதுப்பகம். வெதுப்பகம்னா பேக்கரியா? ஆமா, சிங்களத்துல பேக்கரின்னு அப்படி போட்டாங்க, தமிழ்ல அழகா போட்டிருக்காங்க பாருங்க, வெதுப்பகம் அப்படின்ட்டு. பேக்கரிக்கு வெதுப்பகம் தானா? இப்பதான் எனக்கு தெரியுது. பாம் கோப் சிட்டி. பாம் கோப் சிட்டியா? பனை கூட்டுறவு சங்கமா? குறிகாட்டுவான் யாழ்ப்பாணம் பஸ் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் நீங்க வரீங்கன்னா அந்த பஸ் தாங்க குறிகாட்டுவான் வரைக்கும் போவாங்க. குறிகாட்டுவான் அந்த படகுத்துறை இருக்குது இல்லையா, அது வரைக்கும் போயிட்டு உங்களை இறக்கி விடுவாங்க. நயினாதீவு போனோம்னா ஜாஃப்னா டவுன்ல இந்த பஸ் எடுத்துருங்க. 776 776 நம்பர் பஸ் எடுத்துட்டீங்கன்னா குறிகாட்டுவான் போலாம். இதோ இருக்கு பாருங்க பழைய கடை தொகுதிகள். சப் போஸ்ட் ஆபீஸ் வேலணை துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னது? அபிவிருத்தி சங்கம். பாக்குற இடங்கள் எல்லாத்துலயுமே அபிவிருத்தி சங்கமும் கம்யூனிட்டி சென்டரும் தான் இருக்கு. கூட்டுறவு நகர். ஐயனார் முன்பள்ளி, ஐயனார் கலா மன்றம், எல்லாம் ஐயனார் ஐயனாருங்கிற பேர்லயே இருக்குது. ஐயனார் கோவில் இருக்கனாலன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் பேருமே ஐயனார் தான். வேலணை தெற்கு ஐயனார் வித்தியாலயம். இதுதான் அங்க முன்னாடியே போர்டுல போட்டுருந்துச்சு. என்ன காரணத்தினால எல்லாமே ஐயனார் ஐயனார் பேர்ல இருக்கு? ஓகேங்க, இதோட வேலணை முடியுது. இதுக்கு அப்புறமா இந்த பாலம் இருக்கு இல்லையா, இந்த பாலம் வழியா போயிட்டோம்னா புங்குடுதீவு உள்ள நுழைஞ்சிரும். அதை இன்னொரு வீடியோல பாக்கலாம். இந்த பாலத்துக்குமே கூட ஒரு பெரிய கதை இருக்குதுங்க. மக்களால் உருவாக்கப்பட்ட பாலம்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இப்படியே அந்த இடத்துல வலப்பக்கமா திரும்பி உள்ள போயிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல மீனவர்களோட படகெல்லாம் தரிச்சு வச்சிருக்காங்க. மக்களே, இதோட இந்த வேலணையை சுற்றி பார்க்குற வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களுமே எல்லா ரூட்டுக்குள்ளேயுமே அப்படியே பைக்கை விட்டு உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குதா? மோட்டோ விளாகிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா மாத்திரன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த புங்குடுதீவுக்கும் பயணம் பண்ண வேண்டி இருக்குதுங்க. அது இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். புங்குடுதீவுக்கு நம்ம படகுலாம் போக வேணாம். இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்குது. கடல்லே ஒரு பெரிய பாலம் போட்டிருக்காங்க. அங்கே போய் சேர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்கள். இப்படியே வண்டியை கொண்டாந்து இந்த இடத்துல விட்டுட்டு சூப்பராக காற்று வாங்கிட்டு இருக்கிறேன். பனை மரங்கள், தென்னை மரங்கள், இந்த பக்கமாக கடல் அருமையாக இருக்கா?
ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலணையில் உள்ள மக்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட இடங்களை பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலமாக. நீங்கள் கூட உங்களோட இடங்களை பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த டைமிங்கோடு போடுங்க, இந்த வீடு இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை சுற்றி காட்டுறேன். பாய்.